அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட சனியின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கிறார் சுக்கிரன். ஜென்மராசியை விட்டு விலகி சனியின் ஆட்சி வீடான தனஸ்தானத்தில் நுழைந்திருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார். எனவே அவர் ஜென்மத்தில் இருப்பதை விட சனியின் ஆட்சி வீடான தனஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய சிக்கல் சிரமம் என்று இருந்தாலும் அவற்றை முழுமையாக தகர்த்தெறியக்கூடிய வகையில் ஜென்மராசியை விட்டு எந்த ஒரு கிரகம் விலகினாலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவேதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றத்தை ஜென்மராசியை விட்டு விலகும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. லாபாதிபதியும் யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக தனஸ்தானத்திற்குள் நுழைவது இரட்டிப்பு நன்மையை உறுதியாக அள்ளி கொடுப்பதால் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கஷ்டம் நீங்கி நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாகவும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அற்புதமாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேளை அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் நுழைந்திருப்பதால் நினைப்பதை விட பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே உங்களை தேடி வரப்போகிறது. எனவேதான் இந்த வேளை பெரிய அளவிலான நெருக்கடிகளை முற்றிலுமாக குறைத்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுவதால் கஷ்டம் நீங்கி உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெரும்பாலான நெருக்கடிகளும் சிரமங்களும் முற்றிலும் கட்டுக்குள் வருவதால் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்த்தபடியே இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் குடும்பஸ்தானத்தில் நுழைந்திருக்கும் சுக்கிரனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் குடும்பஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக சுக்கிரன் மாற்றுவதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளும் இணைந்திருப்பதால் குடும்பஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவே குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு நினைத்தபடியே சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கும் ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை சுக்கிரன் மாற்றி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு ஆதரவாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்த சூழலில் செலவை குறைத்து தற்போது வரவை மேம்படுத்தக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கடுமையாக இருந்த பண தட்டுப்பாடுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். செலவுகளை முழுமையாக தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சுப விரயங்களாக நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், மகப்பேறு, குழந்தை பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் என பல நல்ல சுப விரயங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும் எதிர்பார்ப்பதை விட ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நினைப்பதை விட இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக நீங்கும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதால் இல்லத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது. இல்லத்தில் பல காரியங்களை கடன் வாங்காமலே மேற்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை விட இந்த தருணத்தில் பல சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அன்றாட பணிகளில் சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதோடு நிர்வாகத்தினர் பாராட்டு, மனதிற்கு பிடித்த உற்சாகம் தரக்கூடிய நல்ல செய்திகளை பெறுதல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் சிறப்பானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை சாதித்து காட்டக்கூடிய அளவிற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த
இந்த தருணத்தில் பணி சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு போன்றவற்றிற்காக முயற்சி செய்யும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு. தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கும், அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் முதன்மையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. புதிதாக தொழில் துவங்குதல், புதிதாக தொழிலை மேம்படுத்துதல் போன்றவை சாதகமாக அமைவதோடு சக பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக இந்த தருணத்தில் அமைய போகிறது. புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் பல மாற்றங்களை சந்திக்கும் தருணமாகவும் அமைகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் முதன்முறையாக எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் பல ஆண்டுகளுக்கு பிறகு செவ்வாயும் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவேதான் பல வகையில் வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பமும், மக்கள் மத்தியில் ஆதரவு உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் தருணமாகவும், வருமானம் உயரும் சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது லாபம் பல மடங்கு உயரக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அமோகமான ஆதரவு உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நினைப்பதை விட பல மடங்கு ஆதரவு கிடைக்கும். அரசியல் மற்றும் கலைத்துறை ஆகிய இரண்டிலுமே பெயர் புகழ் கிடைப்பதோடு மட்டுமல்லாது செல்வாக்கை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றங்கள் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்துவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய, விரும்பி காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நலத்திட்டங்களுக்கான அறிவிப்பு இந்த தருணத்தில் சிறப்பாக வருவதோடு நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை காரியங்களும் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இந்த வேளையில் கிடைக்கும் ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் பூர்த்தியாகும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைகிறது. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல நல்ல சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு மகிழ்ச்சி இரட்டிப்பாக கிடைக்கும். பெண்மணிகள் உங்களது வயதிற்கு ஏற்றவாறு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகுவதோடு மட்டுமல்லாது பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல செய்திகள் நிச்சயம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் இருக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை தொடர்ந்து 3 வாரம் விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் நல்ல செய்தியுடன்